வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொமான்ஸ் ஃபேண்டசி ஒரு மான்காவை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த பக்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ சீன் ஃபாஸ்ட்டுக்கு போகுது. ஹேயோன், எல்லாரும் உன்னை வாழ்க்கையில திரும்பி பார்க்குற மாதிரி வாழணும் ஹேயோன். அதுக்கு சின்ன வயசு ஹேயோன் சொல்றா, கண்டிப்பா உன்னை நீயே குறைச்சி எடை போடாத, ஏன்னா நீ உச்சத்தை தொடும்போது உன்னோட கைகள் தான் நடுங்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு சின்ன வயசு ஹேயோன் கேட்குறா, இது வந்து மலையேற ஒருத்தரோட கதை தானே அங்கிள்? நானும் ஒரு நாள் பேசக் மவுண்டன் மேலே ஏறுவேன், அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இல்லை. ஓ அப்படியா, இதை மறந்துடாத. நீ எந்த வழியை எடுத்தாலுமே அந்த வழியில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நீ அப்படி உச்சத்தை தொடும்போது பயத்தை ஒன்று ஆக்கிரமிக்க விட்டுறாத. உனக்கு அப்படி பயமா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த வானத்தை பாரு. இந்த பெரிய உலகத்துல உன்னை விட உச்சத்துல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்க அவங்களோட பெருமையை பத்தி கவலைப்படுறதே இல்ல, பயப்படாம நிக்கிறாங்க எல்லாத்துலயும். நீ அந்த மாதிரியான மனுஷங்களை சந்திக்க போகும்போது உன் மேல இருக்கிற நடுக்கம் அதுவாகவே நின்றுடும். அந்த மாதிரியான வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன், நான் நிச்சயம் நம்புறேன். நீ எதையுமே மறக்க மாட்டேன், கண்டிப்பா ஞாபகம் வச்சிருப்பேன்னு. என்னோட அங்கிள் என்கிட்ட அப்படி பேசிட்டா அவர் என் ஷோல்டரை தட்டி கொடுக்கும் போகும்போது இருந்த அந்த வாமான ஃபீலிங் ரொம்ப நாள் அது என் கூட இல்ல. அது நடந்த கொஞ்சம் வருஷத்திலேயே ஹவாங்ஸி கிளானோட தலைவரான சியோல் இம்யோன் ஒரு கிளர்ச்சி படைய ஆரம்பிச்சார். அதோட விளைவா 9 ஹை ரேங்க் சிவில் அபிஷியலும் 11 ஹை ரேங்கிங் மிலிட்டரி அபிஷியலும் செத்து போனாங்க. அன்னைக்கு அவரோட இறுதி சடங்கப்ப அங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அதே நேரத்துல சின்ன வயசு ஹியோனோட மனசுல பெரிய வெறுப்பு உருவானுச்சு. இது ஒரு போர் வீரன்ட்டு இருக்கிற அளவுக்கான ஸ்ட்ரென்த், ஆனா பார்க்க சோம்பேறி மாதிரி இருக்கிற இவங்கிட்ட இப்படி இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்ப டக்குன்னு 2 பேரும் பின்னாடி போய் நிக்கிறாங்க. அப்ப ஹேயோன் வந்து மூச்சை இழுத்து விட்டுட்டு யோசிக்கிறா, இவனோட லெவல் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. என்னை விட பலசாலியா இருக்கிறவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அந்த அளவுக்கு பலசாலியா இருக்கிறவங்க அவங்களோட சக்தியில இருக்கிற பெருமையினால அவங்க நடுக்கவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு வீரனை நான் சந்திக்கும் போது என் மேல இருக்கிற நடுக்கம் அதுவாகவே, இது உண்மைதான், என்னோட நடுக்கம் நின்று போச்சு. ஒரு வழியா எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இனிமே ஆட்டத்தை கவனிங்க. அடங்காத அளவுக்கான வாரியரை ஒரே நேரத்தில் தோக்கடிச்சு. அதுல நான் நிறைய பேரோட சண்டை போடும்போது என்னோட பாதி ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். என்னை எதிர்த்து சண்டை போடுற இவன் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்லயே சண்டை போடல. இதுக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தரை காயப்படுத்துறதுங்கிறது பெரிய குற்றம். எல்லா ரேங்க்ல இருக்கவங்களும் இதை ஏத்துக்கிட்டே ஆகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனும் அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணாம பின்வாங்கிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா இவன் மற்றவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கான். அவனோட அந்த ஸ்மைல், வா வந்து மோதிப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை நீ அப்படி நினைக்கிறேன்னு சொன்னா அதுக்கான பதிலை நான் இப்போ உடனே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரம் அட்டாக் பண்ண போறாங்க. அவங்க அட்டாக் பண்றத நம்ம ஹீரோ தடுத்துடுறான். அவங்களுக்குனா ஒரே ஷாக்கு, ஏன்னா நான் அவனை வெட்டாம விட்டுறேன். இப்ப ஹீரோ அவனோட ஸ்வாடை ஃபிளிப் பண்ணி அவங்களோட ஸ்வாடை தூர போக வைக்கிறான். பின்னாடி போனா அவங்க இது இன்னும் முடியல சொல்லிட்டு அவங்களோட பிளேடை அவங்க திருப்பி பிடிக்கிறாங்க. பிடிச்சி ஹீரோவோட டவுன்வர்ட்ல இருந்து அட்டாக் பண்றாங்க. ஹீரோ அதையுமே தடுத்து அவங்கள பின்னாடி தள்ளிடுறான். என்னடா இதுவும் வேலை செய்யலான்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ அவங்களோட தலைக்கு நேரம் சுவாட தூக்கி வெட்ட போற மாதிரி போறான். இப்ப யோசிக்கிறா, இதை கண்டிப்பா என்னால டாச் பண்ண முடியாது, இதை நான் கண்டிப்பா பிளாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோவோட ஸ்வாட பிளாக் பண்ணும்போது பார்த்தா ஹீரோவோட ஸ்வாட் 2ஆ உடஞ்சிருது. உடஞ்சதை பார்த்துட்டு அவங்களுமே ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கவங்களாம் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நோபல் கான்சர்ட் என்கிட்ட எதிர்பார்த்தது தான் அப்படின்னு ஹீரோ நீல் டவுன் போட்டு சொல்றான். சுற்றி இருக்கவங்களாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோட ஸ்வாடோட கண்டிஷனை பற்றி தெரியாமே இருந்திருக்கான். உண்மையை சொல்லணும்னா நோபல் கான்சர்ட் தான் சிறந்தவங்க. இப்போ நோபல் கான்சர்ட் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இல்லை அவன் வேணுக்குமே தான் அந்த ஸ்வாடை லூஸாக விட்டான். இதை மற்றவங்க யார்கிட்ட வேணாலும் அவன் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அதை அவன் என்கிட்ட பண்ணுறதுக்கு. ஏன்னா அவனோட ஸ்வாடை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. எனது வெறும் ட்ரைனிங் ஸ்வாட் தான். அவன் ஒரு வாரியர் அப்ரெண்டிஸ்டாக இருக்கும்போது அவன் எப்படி இந்த மாதிரியான ஒரு டுயலுக்கு ட்ரைனிங் ஸ்வாட தூக்கிட்டு வரலாம்? ராஜா பேசுறாரு, லேடி கான்சார்ட் முன்னாடி வாங்க, இன்னையில இருந்து இந்த பேஸ்டோட கோல்டன் ஹேர் பின்னா நீங்க தான் இருக்க போறீங்க. சுத்தி இருக்கவங்க ஒருத்தர் ஒன்னு சொல்றாங்க, பிரமாதம், அவங்க அந்த ஹேர் பின்னுக்கு ஏத்தவங்க தான். இப்ப நோபல் கான்சார்ட்டையும் யோசிச்சுட்டு சொல்றாங்க, இல்ல நான் இன்னும் அந்த ஹேர் பின்னுக்கு ஒருத்தியான ஆள் கிடையாது. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, அட என்னப்பா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த சண்டை ஆரம்பிச்சதுல இருந்தே முறையா நடக்கல அப்படின்னு நோபல் கான்சார்ட்னு சொல்றாங்க. டக்குன்னு ஹீரோ முன்னாடி ஒரு ரியல் ஸ்வாட தூக்கி போட்டு அந்த ஸ்வாட வெளியிடு லேடின்னு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ பாக்குறத பார்த்துட்டு சொல்றாங்க, இது என்னோட ஆர்டர், அந்த ஸ்வாட கையில இடு. இவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லேடி கான்சார்ட்டோட வார்த்தையை நான் மதிக்கலன்னு சொன்னா எனக்கு நானே நான் மரண குறிப்பு எழுதிக்கிற மாதிரி. இப்ப எனக்கு வழியே இல்ல. இப்ப லேடியின் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இதனால எனக்கு அந்த கோல்டன் ஹேர் பின்னுங்கிற டைட்டில் கிடைக்காம கூட போலாம், ஆனா இவன் கூட ஒரு ஃபேர் ஃபைட் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. எல்லாத விட முக்கியமான விஷயம் என்னன்னா இவனோட ஸ்வாட நான் எதிர்த்து நிக்கணும். அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இன்டென்ஸான ஆரவை ஃபீல் பண்றாங்க. அட என்ன மாதிரியான ஒரு கில்லிங் இன்டென்ட், என்னோட மொத்த பாடியாலையுமே ஃபீல் பண்ண முடியுது அந்த கில்லிங் இன்டென்ட்டை. இப்போ மட்டும் அவன் அந்த ஸ்வாட அந்த ஷீட்லேருந்து அன்லீஸ் பண்ணான்னு சொன்னா நான் செத்து போயிடுவேன். அவங்க அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒருத்தன் கேட்டை திறந்து வந்து கத்துறான், டீமன்ஸ் வந்துட்டாங்க
எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க. பார்த்தா அந்த மலையே அதிருது. அதுல இருந்து டீமன் பாகு வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதை பாக்குற மேடெல்லாம் சொல்றாங்க, அவன் சரியா தான் சொல்லியிருக்கான், டீமன்ஸ் வந்துட்டாங்க. ஆனா எப்படி இவ்வளவு டீமன்ஸ் ராயல் பேலஸுக்கு வந்துச்சு? எம்பரரையும் கிரவுன் பிரின்ஸையும் பத்திரமா பாத்துக்கங்க. ஒரு சிங்கிள் டீமனை கூட டிவா பெவிலியன் பக்கத்துல விட்டுறாதீங்க. இப்ப ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், ஆனா என்ன இது ஒரு பைத்தியகாரமான யோசனை. இங்க 100 கணக்குல டீமன்ஸ் வந்திருக்கு. இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லா அட்டாக் பண்ணா கூட கொல்ல முடியாது. நான் எவ்வளவு முட்டாள்தனமா யோசிச்சிருக்கேன். ஆனா எப்படி இந்த ஸ்ட்ராங்கான சிட்டாங்கோக்குள்ள இவ்வளவு டீமன்ஸ் எப்படி வந்துச்சு? அடைச்சா இதை யோசிக்கலாம் இது நேரம் இல்ல. இப்ப சுத்தி இருக்கவங்களெல்லாம் காப்பாத்தி ஆகணும். கண்ணை முடிக்கிட்டு நேரா டீமனை போய் அட்டாக் பண்ண முடியாது. அதோட பிளட் பட்டுச்சுன்னு சொன்னா நான் அன்கான்சியஸ் ஆயிடுவேன். இப்ப இந்த டீமனை எல்லாம் தடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க மேல எல்லாம் அந்த பிளட் பட்டு சொல்றானுங்க, யாரும் அந்த டீமனோட பிளட்டை மேல தெரிக்க விடாதீங்க. அந்த டீமன்ஸோட பிளட் உங்க மேல பட்டுச்சுன்னு சொன்னா உங்களோட கான்சியஸ் போயிடும். என்னோட அயன் ஹெவி ஸ்வாட் இருந்துச்சுன்னு சொன்னா இங்க இருக்க டீமனை எல்லாத்தையுமே என்னால தோக்கடிக்க முடியும். இப்ப பார்த்தா அந்த மலையே சரிஞ்சு விழுது. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி பார்த்தேன்னு சொன்னா இது ஒரு மிட் லெவல் டீமனா இருக்கும். அந்த ஃபெஸ்டிவல் நடந்த இடம் ஃபுல்லாவே மலை சரிவு ஏற்படுது. இப்ப அந்த கூட்டத்துல ஒரு சவுண்ட் கேக்குது, இது மலைச்சரிவு, எல்லாருமே தள்ளி போங்க. இப்ப பார்த்தா யாரோ கூப்பிடுறாங்க, கான்சார்ட், லேடி கான்சார்ட், சுய நினைவுக்கு வாங்க லேடி கான்சார்ட். இப்பதான் நோபல் கான்சார்ட்டின்னு கொஞ்சமா முழிச்சு பார்த்து சொல்றாங்க, ஹியூடாங் இது நீயா? நல்ல வேலையா நீங்க ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டீங்க லேடி கான்சார்ட். நீங்க அந்த மலைச்சரிவுல மாட்டிக்கிட்டீங்க. நல்ல வேலை உங்களுக்கு எந்த ஆழமான காயமுமே படல. நீங்க இப்ப உடனடியா அந்த மவுண்டனை விட்டு வெளியே போய் ஆகணும். ஹியூடாங் கிங்குக்கும் பிரின்ஸுக்கும் என்னாச்சு? லேடி கான்சார்ட்டின் முதல்ல உங்களால கிளம்பி நிக்க முடியுதா? நிக்க முடியலன்னா என்னோட மேல சாஞ்சுக்கங்க. சரி நம்ம போலாம். பார்த்தா அவங்க 2 பேரும் நடந்து போகும்போது நிறைய டீமன்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. ஒரு கையில இன்னும் பிடிச்சிக்கிட்டு அந்த மேடு தான் அந்த டீமன்ஸ் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வெட்டும்போது அந்த டீமன் மேல இருந்து தெரிக்கிற பிளட்னால அவங்க கான்சியஸை இழந்துகிட்டு இருக்காங்க. அப்ப யோசிக்கிறாங்க, லேடி என் மேல எந்த பிளட்டுமே படாம பாத்துக்கணும். நான் இன்னும் எவ்வளவு நெட்டு தான் இதே மாதிரி நடந்து போயிட்டு இருக்குது. அப்படியே நடந்து போகும்போது பார்த்தா ஒரு குகை தெரியுது. அந்த குகையை பார்த்துட்டு அதுதான் சரியா இருக்கும். லேடி ஏன் நீங்க இங்கேயே பத்திரமா இருங்க. நீங்க இங்க இருந்து சத்தம் போடாத வரைக்கும் இங்க எந்த டீமனுமே வராது. அதுக்கு லேடி ஏன்னு வந்து சொல்றாங்க, ஹியூடாங். இப்ப அந்த ஹெட்மேட் சொல்றாங்க, ராஜா என்னமோ சேஃபா தான் இருக்காரு. ஆனா கிரவுன் பிரின்ஸ் அந்த மலை சரிவுல மாட்டிக்கிட்டாங்க. நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த பேக் சைட் பவுண்டரியை சுத்தி இருக்க எல்லா கார்னர்லயுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த பிரின்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நமக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்காது லேடியன். அதனால பத்திரமா இருங்க. அப்படி சொல்லும் போது லேடியன் ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, ஹியூடாங் இப்ப நீ என்ன பண்ண போற? நான் அந்த புகை வர சைடுக்கு ஆப்போசிட்டா கத்திக்கிட்டு போறேன். அப்படி போனேன்னு சொன்னா என்னால அந்த என்ட்ரன்ஸை போய் பிளாக் பண்ண முடியும். லேடியன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஏன் உன்னை பார்க்கும்போது நீ சாவுக்கு ரெடியாக போற மாதிரியே எனக்கு தெரியுது. நீங்க ஒரு நோபல் லேடி, அதோட ஜூஜக் பிளேஸோட ஓனர். நீங்க உயிர் வாழணுங்கிறதுக்காண்டி உங்களை சேர்ந்தவங்க யாராச்சும் நீங்க இழக்கிறத பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. லேடியன் நீங்க இதை கண்டிப்பா தாண்டி போயே ஆகணும். அப்ப லேடியன் நடுங்கிட்டே சொல்றாங்க, இல்ல என்னோட மக்கள்ல நான் ஒருத்தரை கூட காப்பாத்தலன்னு சொன்னா நான் உயிர் வாழ்றதுக்கான அர்த்தம் ஒண்ணு கூட கிடையாது. இப்போ வந்து அந்த ஹெட்மேட் சொல்றாங்க, லேடியன் ப்ளீஸ் இதே இடத்துல பத்திரமா இருங்க. இப்ப அந்த ஹெட்மேட் போறதை பார்த்துட்டு கத்துறாங்க, ஹியூட்டா. பார்த்தா அந்த ஹெட்மேட் ஒரு கையில் ஸ்வாடையும் இன்னொரு கையில் ஃபயரையும் வச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே கத்துறாங்க, டீமன்ஸ் வெளியே வாங்க, நான் இங்கே தான் இருக்கேன். பார்த்தா அந்த ஹெட்மேட் ரொம்பவே டயர்டில் சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரே ஒரு வெட்டாச்சும் நான் வெட்டணும். நான் என்னோட கான்ஷியஸை இழக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே எதுவுமே முடியலையே. இல்லை நான் தொடர்ந்து போயே ஆகணும். நான் இன்னும் ஒன்றையாச்சும் கொள்ளணும். இல்லை இன்னும் ஒன்றை மட்டும் கொண்டா போதும் அப்படின்னு சொல்லி வெட்டி கொண்டுகிட்டே போயிட்டு இருக்காங்க. போகும்போது ஒரு மரத்தோட கிளத்தடிக்கி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க படுத்து கிடக்கிற அதே நேரத்தில் பின்னால இருந்து ஒரு டீமன் அட்டாக் பண்ண வரும்போது டக்குன்னு அதை ஃபீல் பண்ணி அவங்க ஸ்வாடை எடுத்து அதோட கழுத்துக்கு நேராக பாதி வெட்டிடுறாங்க. அவங்க பாதி வெட்டினதை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, இதுதான் என்னோட முடிவா? அவங்க அப்படி யோசிக்கும் போதே பின்னாடில இருந்து நம்ம ஹீரோ வந்து அந்த டீமன் ஒரே போடு, அதோட அந்த டீமன் கதை முடிஞ்சிச்சு. இப்போ அந்த ஹெட்மேட் அந்த வெட்டின டீமனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அது வெட்டின இடம், அந்த டீமனோட வெட்டின இடம் குறைஞ்சு போயிடுச்சு. அதனால எந்த பிளட்டுமே வெளியே வராது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை பத்தி. இருக்கிற 3 லெஜெண்டரி ஸ்வாடோட சேர்த்து பாக்ஸியான் பிளேஸோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கோல்டு அயன் ஹெவி ஸ்வாட், அதோட அந்த ஸ்வாட் ரொம்பவே வெயிட்டா இருக்கும். இந்த சிட்டாங்கோலே இருக்கிற 2 பேர் மட்டும்தான் அந்த ஸ்வாடை வீல் பண்ணியிருக்காங்க. ஒன்னு ரொம்பவே ஃபேமஸான ஸ்ட்ராங் ஜெனரல் ஜியாங், அதோட அந்த 2வது ஆளு வாரியர் அப்ரண்டிஸ் பாக்ஸியான் பிளேஸோட சியோல் டேப்பயாங். இப்ப பார்த்தா நம்ம ஹீரோ கத்துறான், அடா இது ரொம்பவே கூலிங்கா இருக்குப்பா. அதுக்கப்புறம் அந்த மேடை பார்த்து கேட்கறான், அதெல்லாம் சரி உங்களுக்கு எந்த அடிமையே படலையே. ஹெட்மேட் என்ன சொல்றாங்கன்னா, ஆனா உனக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்றான், அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் தான் சியோல் டேப்பயாங், எனக்கு எதுவுமே ஆகாது. இதெல்லாம் இவன் சொல்லும் போதே பார்த்தா ஹீரோட நடுமண்டையில இருந்து ரத்தம் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. பொத்தனை கீழே விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு அந்த ஹெட்மேட் யோசிக்கிறாங்க, நான் சேஃபா இருக்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் எனக்கு வராது போல இருக்கே. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.